ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபிக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு, நீங்கள் வாங்க பார்க்குறவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னதோ உடனே ஈஸ்வரி பதறி போயிட்டு நான் முதல்ல என்னுடைய பையனை பார்க்கணும், நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அத்தை வாங்க போகலன்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து போனதோ உடனே அங்கே வந்துடுறாங்க. ராதிகாவுடைய அம்மா வராங்க. ராதிகாவோட அம்மா வந்து நீ எதுக்காக வர, இங்கே பார் என்னுடைய மருமகனை நீ காப்பாற்றின, அதுக்கு உனக்கு நன்றி, அவ்வளோதான். அதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னுடைய மாப்பிள்ளையை உன் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியா நான் அந்த அளவுக்கு ஒன்றும் சீப்பானவ கிடையாது, என்ன நீங்க பேச வைக்காதீங்க, நான் விட்டு கொடுத்த வாழ்க்கையை தான் உங்க பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான், அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க பாக்கியா. பாக்கியா சொன்னதை கேட்டதோ ஈஸ்வரி வந்து அப்படி போடு பாக்கியா, இதுதான் என்னுடைய மருமக, ஏன் மருமக பேசுறது தான் கரெக்டு நல்லா சொல்லி வேறு லெவலில் சந்தோஷமா ஹாப்பியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஈஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கோபி கண் முழிச்சு பார்க்குறாங்க. பாக்கியா பாக்கியா சொல்லி கூப்பிடுறாங்க. பாக்கியாவை உடனே ஈஸ்வரி பக்கத்தில் நிற்க வச்சதோ கோபி பாக்கியாவோட கையை பிடிச்சி ஏன் உயிரை காப்பாற்றினதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, உன்னை நான் எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அது எல்லாம் நினைச்சு இப்படியே சாகட்டும்னு சொல்லி கூட என்னை ரோட்ல விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் நீ அப்படி பண்ணல, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கோபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.